ஹலோ ஆல், நான் மோது எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம BMW கிடையாது, பென்ஸு கிடையாதுங்க. பயப்படவே வேணாம். என்னடா அவன் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு எப்பயுமே இந்த கார் தான் காட்டுறான்னு சொல்லிட்டு கிடையவே கிடையாது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கார் தான். ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு கார்னு சொல்லலாம். ஓல்வோ ஜாகுவார் உங்களுக்கே தெரியும். அது மேலே தனி கிரேஸ். என்ன தான் BM பென்ஸாக இருந்தாலும் ஜாகுவார் ஓல்வோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வேறு லெவல். ஏன்னா மெயின்டெனன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி தான், அது மறக்கவே முடியாது. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிறது ஓல்வோ S90. இது வந்து நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட கார் தாங்க. ஃபோன் பண்ணுறாரு, என்ன சொல்கிறது, கார் உங்ககிட்ட சேல் பண்ணணும், பார்க் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. தலைவரே, டிரைவர் போட்டு வண்டி அனுப்பிட்டேன், வந்துட்டுருக்கு, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஸோ கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இவர் மட்டும் கிடையாதுங்க. லைக் அவர் கூட நான் முன்னாடி பார்த்துருக்கேன், பழகியிருக்கேன். என் முகம் லைக் நான் பார்க்காதவங்கள நிறைய பேர் அவங்க அப்பா கிட்ட சொல்லி எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த கார் நான் எதாவது போஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, என் பையன் என்கொயரி பண்ணி அவங்க வரதா இருக்கட்டும். ஒரு பார்க் அண்ட் சேலுக்கு ஒரு கார் கொண்டு வரும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது. அந்த அன்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் இவ்வளோ வந்து கொடுத்தனால எனக்கு வந்து எப்படி திருப்பி கொடுக்குன்னு தெரியாமல் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு இந்த செராமிக் கோட்டிங் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன லெவலில் நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் வந்து இத்தனை நாளாக இருந்தனால என்னால் நிறைய விஷயங்கள் என்னால் அடிஷ்னலாக இந்த மாதிரியும் பண்ண முடியுதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் ஓல்வோ S90 D4 இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். வேறு லெவலில் ஒரு கார். அந்த காரை நான் உங்களை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அந்த காரை பற்றி ஒரு சினிமேட்டிக் ஷாட் வேறு லெவலில் இருக்குது. அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு வாங்க பேசிக்கலாம். ஸோ வந்து சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா காருக்கும் சினிமேட்டிக் ஷாட்ஸ் வந்து பார்த்துட்டு லைக் சினிமேட்டிக் வீடியோஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் எதாவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட Instagram பேஜில் போய் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லைக் ஒரு காரும் அதோட அந்த ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்டைலிங்கு எல்லாமே நம்ம வந்து அந்த வீடியோலேயே முடிஞ்ச வரைக்கும் வந்து கொண்டு வந்துடுவோம். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் திங், இதோட ஃபர்ஸ்ட் லுக் பாருங்கள். ஃப்ரண்ட் லுக்கு அவுடேட்டே ஆகாத ஒரு டிசைன், ஒரு அழகான ஒரு கிரில், அப்படியே ஒரு சில்வர் ஃபினிஷில் பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்கும். நம்ம ஒரு ஃப்ரண்ட் லுக் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சில்வர் அந்த கோட்டிங்கெலாம் இந்த வண்டியை ஒரு பயங்கர ப்ரீமியமாக கொண்டு வரும். இந்த ஹெட்லைட்ஸு ஒரு T ஷேப்பில் ஒரு LED லைட்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும். DRLs ஆக்சுவலாக இது. ஸோ டியூவலாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஐஸ் கியூப்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கார்னரிங் லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாக் லைட்ஸ் ரொம்ப கீழே ஸ்கிட் பிளேட்ஸ் இருக்குது. அண்ட் ஃபுல்லாக சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 சென்சார் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டிகிட்டு இருக்கும்போது சைடில் தான் வண்டி வந்தாலும் நம்ம குயிக்காக வந்து தெரிஞ்சிடும். பானட்டு நான் முடிஞ்ச ஓப்பன் பண்ணி காமிக்கிற உள்ள ஒரு 2 லிட்டர் டீசல் இன்ஜின் வந்து இருக்குது. 4 சிலிண்டருங்க. ஸோ இதாங்க ஃப்ரண்ட் ப்ரொஃபைலு. ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைலே வேறு மாதிரி இருக்குது. அடுத்தது சைட் ப்ரொஃபைல் போயிடலாம். யூஸ்வலாக செடான்னாலே சைட் ப்ரொஃபைல் தான். இதில் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல், சைட் ப்ரொஃபைல், பேக் ப்ரொஃபைல் சொல்லிட்டு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட வீல்ஸ் வச்சு நான் பார்த்துலாம். 18 இன்ச் அலாய் வீல்ஸுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ப்ரீமியம் கார்னாலே கான்டினென்டல் டயர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. 245, 45 or 18 இதோட டயர்ஸோட சைஸு. அண்ட் மெயினாக இதோட சைட் ப்ரொஃபைல் 5 மீட்டர் லென்த்துங்க. இங்கே பாருங்கள், ஒரு செடானு 5 மீட்டர் லென்த்தெல்லாம் இருந்துச்சுன்னா அது செடானே கிடையாது. என்ன சொல்கிறீங்க, ஒரு 7 சீட்டரே வந்து அதோட கம்மியாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சாஃப்ட்வேர் ட்ரிவன் மாதிரி டிரைவர் போட்டு ஓட்டுற அந்த டைப்பில் இருக்கும். காமிச்சிடனே, இங்கே பாருங்கள், அந்த லெக் ரூம் பாருங்கள் எவ்வளோ பெரிய, அப்படியே ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்காக இது அந்த மாதிரி கார் அப்படின்னு கிடையாது. S கிளாஸ்லாம் அப்படி தான். ஸோ நார்மலாக சிட்டியில் நம்ம சாஃப்ட் க்ளோஸும் கிடையாது, நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். அண்ட் இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டருங்க. எப்பா 3 மீட்டருக்கு வீல் பேஸே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கெல்லாம் போகும்போது ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. அந்த ஏர்மேட்டிக்லாம் கிடையாது இந்த வண்டியில். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு ரெகுலர் யூஸாகவே கொண்டு போகலாம். பட் ஏர்மேட்டிக் இருக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அந்த இது கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இதோட ஆர்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க இதோட ஆர்ம்லாம். ஸோ அந்த சஸ்பென்ஸோட அந்த எஃபெக்ட் வந்து மற்ற காரில் இருக்கிறதோட இன்னுமே ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதான் விஷயம். அண்ட் கூப்பே ஃபினிஷு ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். மேலே ஷாக் ஃபின் ஆண்டனா, ஒரு அழகான குட்டி சன்ரூஃபு. இங்கே பாருங்கள், டீஃபாகர் இருக்குது. ஸோ பேக் ப்ரொஃபைலுக்கு போயிடலாமா? ஓ, ஸோ பேக் ப்ரொஃபைல் சரியா ஒரு வண்டியில் ஒரு ப்ரொஃபைல் தான் நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் எல்லா ப்ரொஃபைலும் 360மே சூப்பராக இருக்கும்.
இந்த லைட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி யூ ஷேப்பில் அந்த டிஆர்எல்ஸு, இந்த லைட்ஸு, ஓலோவோட பேட்ஜிங்கு, S90யோட பேட்ஜிங்கு, இங்கே D4i அப்படின்னு சொல்லிட்டு D4 இன்ஸ்கிரிப்ஷன் அதோட பேட்ஜிங்கு, கீழே ஃபுல்லாக சென்சார்ஸு, அங்கே வந்து கேமரா, அந்த சைடில் பார்த்தீங்கன்னா டூயல் எக்ஸாஸ்ட்டு, வண்டியுமே ஃபேன்சி நம்பரு, சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனு, இப்படி சொல்லிட்டே போகலாம். ஓ 500 லிட்டர்ஸ் கிட்ட பூட் ஸ்பேஸு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னியுமே இருக்குது. அண்ட் இதை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த பட்டன் அழுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அண்ட் டெய்ல் லைட்ஸுமே பாருங்கள் வேறு லெவலா. அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். இங்கே வந்து ஃபியூல் டேங்குங்க ஒரு 65 லிட்டர்ஸ் கிட்டே இருக்கும் அதோட கெப்பாசிட்டி. ஸோ இது டீசல் கார், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இங்கே பாருங்கள் செம்ம வெயிட் டோரு. ஓ வாவ், இங்கே பாருங்கள் உட்டன் ட்ரிம்மு, அதாவது சில்வர் அந்த லைனு, இதுவே வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. லாக் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலாக ஒரு சைட்லையுமே கொடுத்துருக்குறாங்க. மெயினாக அங்கே கொடுப்பாங்க, இல்லைனா டிரைவர் சைடு கோ டிரைவரில் இருக்கும். பட் ஒருத்தவங்களுக்குமே அந்த ஒரு இது கொடுத்ததெல்லாம் நெக்ஸ்ட்டில் சேஃப்டினாலே இவங்க தாங்க. சேஃப்டிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்துருப்பாங்க. தே கேர் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி செம. அண்ட் ஒன் டச் பவர் விண்டோ. அண்ட் இதுதான் மெயின் ஓவர்ஸ் அண்ட் வில்கிங் சொல்லிட்டு இதோட அந்த ஆடியோலாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ஃபேப்ரிக்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிடுவாங்க. லெதர் அப்போல்ஸ்டியாக இருக்குது. இந்த சீட், அந்த பாட்டில் வைக்கிற விஷயங்கள் 1 லிட்டரு வைக்கலாம். அண்ட் உள்ளே பாருங்கள் செம்ம ஒரு லெக் ஸ்பேஸு, எல்லாமே வென்டிலேட்டர் சீட்ஸுங்க, அதுதான் விஷயமே. அண்ட் ஏசியோட அந்த இது கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிபிலையுமே ஏசி வென்ட்ஸ் வந்து இருக்குது. ஃபுல்லாகவே பேடிங் சீட்ஸு, மேக்சின் ஹோல்டர் வச்சுக்கலாம். ஓ மேலே லைட்ஸ் இருக்குது. அப்படியே உள்ளே போயிடலாம். அப்பா ஸோ செம்ம ஒரு இதுங்க, ஸ்பேஸ் நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஹோல்டர்ஸ் இந்த சைடு இருக்குது. இங்கேருந்து பாருங்கள் டேஷ்போர்டு எவ்வளோ பெரிய டேப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி டேப்லாம் 17ல் கொடுத்துருக்காங்க. இப்போ வர கிளாஸ்லலாம் இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க பென்ஸில். பட் ஓல்வோவில் பார்த்தீங்கன்னா அப்போவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த ஏசி வென்ஸே பாருங்களேன் எவ்வளோ ஒரு ப்ரீமியம். இந்த டிஸ்பிளேலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கீழே ஒரு 12V சாக்கெட் இருக்குது. ஸோ அப்படியே போட்டு மொபைலில் வச்சுக்க வேண்டியதான். நைஸுங்க. இந்த சன்ஃப்ளிம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக போடுற மாதிரி, ரொம்ப ஆட்டோமேஷனும் கொண்டு போகலவங்க. ஓரளவுக்கு மேனுவலாக பண்ணக்கூடியதெல்லாம் மேனுவலாகவே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டோருமே இதுவுமே நல்லாயிருக்கு. ரெக்கோ சென்சார்ஸ் இருக்குது, அதுவுமே நல்லா இருக்குங்க. ஆனால் செம்ம பாடிங்க, செம்ம பில்ட்டு. மெமரி சீட்ஸு, இங்கே சென்ட்ரல் லாக்கிங்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா தான் அது க்ளோஸ் ஆகும். நான் மூவிங்கில் காமிக்கிறேன். ஃபுல்லாக ஒன் டச் பவர் விண்டோஸு, சைல்ட் சேஃப்டின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குதுங்க. எல்லாமே இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஓ ஃபுல்லாகவே அந்த பியானோ ஃபினிஷில் வந்து ஸ்டீரிங் வீலு, நடுவில் அந்த லெதர் இது ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு இப்போ எல்லாமே ஒயிட் கலர் இருந்தால் ரொம்பவே பிடிக்குது. சென்டர்லேயுமே அந்த பியானோ பிளாக்கு, க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். இங்கே வந்து அந்த ஹெட்லைட் லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதை எதுனா பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் அண்டர் தை சப்போர்ட்டோட ஒரு சீட்ஸு. ஸோ நீங்கள் அதையுமே கூட இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மோட்டர் சீட்ஸுங்க ஒரு 6 வேல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்போர்ட்ஸ் சீட் மாதிரி நல்லா லம்பார் சப்போர்ட்டை விட ஹெட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு அந்த விஷயம் போட்டிருக்காங்க. இது அந்த நம்ம இதில் ஒரு சேரில் யூஸ் பண்ணுவோமே அந்த மாதிரி, இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஹெட் ரெஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ நைஸில். அண்ட் அங்கே பாருங்கள் டெட் பெடல், எவ்வளோ பெரிய டெட் பெடலு. இதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட விஷயம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உள்ள சென்டர் கன்சோல் நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது. அதுலேயுமே ஒரு இது இருக்குது, சின்ன ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த சைடுமே பார்த்திங்கன்னா அந்த உட்டன், அதில் அந்த 2 கப் ஹோல்டரு, 12V சாக்கெட்டு, அந்த பவர் பிரேக்கிங்கு, இன்ஜின் ஸ்டாப் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் தான். ட்ரைவ் மோட்ஸுமே இருக்குது, நிறையா மோட்ஸ் இருக்குது. அந்த ஃபியூல் கன்சப்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் வச்சுக்கலாம், நல்லா ஸ்போர்ட் அப்படி வச்சுக்கலாம், சிட்டி வச்சுக்கலாம். இங்கே அந்த கண்ட்ரோல்ஸுங்க, மீடியா கண்ட்ரோல்ஸு, எவ்வளோ பெரிய இன்ஃபோடெயின்மெண்ட்டு. வாவ். அண்ட் க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாமா? அதே ஸ்லோவாக வருது பாருங்கள். உள்ளே ரெஃப்ரிஜரேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாவ். க்ளோஸ் பண்ணுறது போது கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதுதான் விஷயங்க, இந்த வண்டியில் எல்லாமே பார்த்துட்டிங்களா? இது வந்து ஓரளவுக்கு 10.25 இன்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ட்ரைவ் போகும்போது மற்ற விஷயங்கள் பற்றி பேசலாம். வாங்க குயிக்காக ஒரு ட்ரைவ் போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ட்ரைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு எப்பயுமே காமிக்கிற ஒரு விஷயம் இந்த காரோட கீங்க. ஸோ கீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ்லாம் சைடில் தான் இருக்குங்க. அப்படி கீ இந்த ஓரமாக வச்சிடறேன். ஓ அதுக்குன்னே செப்பரேட்டாக இருக்கு. அந்த ஸ்டாப் தான் மெயின் விஷயமே. இங்கே இருக்குது பாருங்கள், இது பண்ணால் அழகாக வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஓ காற்று எங்கேருந்தெல்லாம் வருது. ஃபுல்லாக வெண்டிலேட்டட் சீட்ஸுங்க, வேறு மாதிரி. எப்பா வேர்த்து போய் இருந்தோம், டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிடலாம். பாருங்கள் டோர் மூடலன்னு காமிக்குது. டோரை டக்குன்னு மூடிட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது சொல்ல மறந்துட்டு பாருங்கள், லிட் ஸ்பாயிலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
ஓவில் அதில் ஒரு கார்பன் ஃபைபர் டிப் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஓ பாருங்க ஒரு ரெட் கலரில் காமிக்குதா, அப்படியே நம்ம சீட் பெல்ட் போடணும். இந்த வண்டியில் 4 பேருமே சீட் பெல்ட் போட்டால் தான் வண்டி வந்து அடங்கும். சீட் பெல்ட் போட்ட உடனே அது வந்து ஆஃப் ஆயிரும். ஏன்னா சேஃப்டி தாங்க, ஓல்வோனாலே சேஃப்டி தான். ஓ நேம் போர்டும் எடுக்கல, அதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே ஓட்டினாலும் பிரச்சனை தான். என் பேர் காசு போர்டு. ஸோ இப்போ நம்ம டிரைவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே சீட் பெல்ட்ஸ் போடணும். பெடஸ்ட்ரியன் ஏர் பேக் வந்துடும். உள்ளே ஏகப்பட்ட ஏர் பேக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க சேஃப்டிக்கு. ஃப்ரீயாகவே அந்த பேட்டன்ட்லாம் கூட நிறைய பேர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓலோவை பற்றி ஒரு நல்ல ஹிஸ்ட்ரி இருக்குது. எடுத்த உடனே அப்படி பார்த்தீங்களா, வண்டி கிராஸ் ஆனோடனே ஒரு இது அலர்ட் காமிக்கும், எந்த சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு. லெஃப்ட்டில் அந்த லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ்க்கான விஷயங்கள்லாம் நீங்கள் லெஃப்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டில் வைப்பரு இந்த மாதிரி. ஓ பா சீரி பாயுதுங்க. 400 Nm டார்க்கில் ரொம்பவும் கொடுத்தா மைலேஜ் எல்லாம் அடி வாங்குங்க. ஏன்னா இது மைலேஜுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த கார் தான். 18 சம்திங் ARAI கிளைம் பார்த்தீங்கன்னா 18.5. ஒரு 2 லிட்டர் டீசல் ஓல்வோ S90 18 மைலேஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்குது. ஏன்னா i20 எல்லாம் 12 மைலேஜ் வச்சு நம்ம சுற்றிட்டு இருக்கிறோம். பட் இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் கார், மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ் அதெல்லாம் காஸ்ட்லியாக இருந்தாலும் மைலேஜில் ஒரு விஷயத்தில் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதில்லை அந்த அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஏற்றிக்கலாம். அப்படியே சிட்டியில் பாருங்கள், ஒரு டிரைவர் போட்டு இந்த சாஃப்ட்வேர் ட்ரிவனாக தான் நீங்கள் போகணுன்னு கிடையாது, நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 5 சீரீஸில் ஒரு என்ன சொல்கிறது C கிளாஸ் E கிளாஸில் ஒரு பேஸ்லலாம் நீங்கள் அப்படி போக முடியாது. ஒரு லாங் வீல் பேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டிரைவர் போட்டு போகிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதில் நீங்களும் ஓட்டலாம், அதுவும் பண்ணலாம்ல. அந்த டியூவல் பர்பஸ் வந்து இதில் மீட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த காரோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 2017 மாடலுங்க. 33,000 வந்து ஓடி இருக்குது. என்னதான் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் 2வது ஓனர் ஆகிட்டாரே. இப்போ அது ஒரு விஷயம் தான், அது ஒரு சின்ன மைனஸ் தாங்க. புது வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 lakhs வருது. பட் இன்றைக்கி வந்து டீசல் காரே கிடையாது. புது வண்டியும் நம்மளால் வாங்க முடியாது, அது ஒரு விஷயம். 80 lakhs வருது புது வண்டி. பட் இன்றைக்கி வந்து பெட்ரோல் கார் தான் இருக்குது. அது 2 லிட்டர் இன்ஜினில் இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக் கார்ஸும் வந்து வந்துட்டு இருக்குது. பட் இந்த கார் வந்து ஒரு டீசல் கார், டீசல் லவர்ஸ்க்கான கார். டீசல் ஹெட்டு, பெட்ரோல் ஹெட் மாதிரி டீசல் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கான கார். அண்ட் டிரைவிங்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்குமே நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்குங்க. பிரேக்கிங்கு அதோட, ஏன்னா அந்த சேஃப்டியில் வந்து அதுவும் தான் வருது. EBD ESP அந்த பிரேக் அசிஸ்ட் அதெல்லாம் ரொம்ப நான் டேர்ன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி அந்த ப்ரோக்ராம் அந்த ஒரு விஷயம் ESPன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜெர்மன் கார்ஸில் ரொம்ப நல்லாவே இருக்கும். இது ஸ்வீடிஷ் கார், இதுவும் ஜெர்மன் அந்த ஏரியா தாங்க. இதுவும் வேறு லெவல். அண்ட் ஸ்பீட்லாம் நல்லாவே போகலான்னு நினைக்கிறேன். ஒரு 180 வரைக்குமே இதில் போட்டிருந்தாங்க. பட் ஆப்வியஸாக 200 மேலே போகலாம். நான் உங்களுக்கு டிராஃபிக்கில் போய் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா அதுதானே நமக்கு ஒரு டவுட்டு, டிராஃபிக்கில் ஓட்ட முடியுமா, சிட்டி கண்டிஷன்ஸில் ஓட்ட முடியுமான்னு. எவ்வளோ அழகாக அப்படியே லூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க ஓகே. இந்த வண்டியோட ரைவல்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்வோ S90யோட ரைவல்ஸ் வந்து ஒரு BMW 5 சீரிஸ் வச்சுக்கலாம், E கிளாஸ் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட ரைவல்ஸுங்க, டைரக்ட் ரைவல்ஸ். அது பார்த்துட்ருக்கோங்க, நீங்கள் இதையும் பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 39 lakhsங்க. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் நீங்கள் இதுவே ஒரு E கிளாஸில் போகிறீங்க, இந்த டீட்டெயிலோட ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு கீழே 40 கீழே கண்டிப்பாக வராதுங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா வந்து அது புது வண்டியே கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். பட் ஓல்வோவில் நீங்கள் அந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல, அந்த வேல்யூ ஃபார் மணியாக நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரை நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேங்க கண்டிப்பாக. ஏன்னா ஏர்மேட்டிக்கும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். மெயினாக 3 things தான், 3 விஷயம் தான் ஓல்வோனா. ஃபர்ஸ்ட் திங் கம்ஃபோர்ட்டு, செகண்ட் திங் வந்து அந்த லக்ஸரி, தேர்ட் திங் சேஃப்டி. சேஃபுக்கு அதுக்கு பஞ்சமே கிடையாது. இதுதான் பெஞ்ச் மார்க்கே மற்ற காருக்கு. ஒரு சேஃப்டி விஷயத்தில் பெஞ்ச் மார்க்கே பார்த்திங்கன்னா ஓல்வோ தான். ஓல்வோவில் D4ங்க, D5 5 லிட்டர் சிலிண்டரோட இந்த D4 தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஓல்வோ லவர்ஸ் எல்லாமே. இன்னும் XC90 சொல்லி இன்னொரு கார் இருக்குங்க, அது வேறு மாதிரி காருங்க. அப்பா SUVயில் அது ஒரு பயங்கரமான கார், அதுக்கும் நிறையா லவர்ஸ் நிறையா ஃபேன்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இதாங்க விஷயம். ஸோ இதே மாதிரி நம்மக்கிட்ட 2 கார் இருக்குங்க இன்றைக்கி எம்பையர் காசில். இது வந்து ஒயிட் கலரு, இன்னொரு கலர் வந்து ப்ரௌன் கலருங்க. அது வந்து இதோட பட்ஜெட் கம்மிங்க. அதுவும் வந்து இதே மாதிரி தான், 2018 மாடலு, 20 ரெஜிஸ்டர்டு, ஒரு டெமோ வெஹிக்கிள் மாதிரி. அது வந்து 74,000 ஓடி இருக்குது. அது வந்து 35 lakhs, அதுவும் நெகோஷியபிள் தாங்க. ரெண்டுத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம், லோன் நல்லாவே கிடைக்கும். செராமிக் கோட்டிங் பண்ணி தராங்க காம்ப்ளிமெண்ட்டாக.
நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி நல்லா ஷைனிங்காக தான் இருக்குது, அது ஒரு விஷயமும் இருக்குதுங்க. ஸோ இந்த 2 வண்டியுமே நம்மளோட எம்பையர் காஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது. யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பரும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய கேட்லாக்ஸ் அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஏதாவது கார் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லலாம். நான் நம்பரும் சொல்லிடுறேன், 9993354337. இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம், ஏதாவது கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வருதா பாருங்க ஃப்ரண்ட்டில் அந்த ஆடியோவும் சூப்பராக இருக்குங்க. நம்ம எதுவுமே ஆஃப்டர் மார்க்கெட்டில் இந்த கார்லாம் வாங்கினீங்கன்னா பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. வண்டியில் கொடுத்ததே எல்லாமே பெஸ்ட்டு. ஏதாவது தொட்டுட்டு ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் வந்து உங்கள்கிட்ட இந்த காரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி நான் சொல்லலை, அதை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு BMW, பென்ஸ், ஆடியை மெயின்டைன் பண்ணுறதை விட இது வந்து அதிகமாக இருக்குங்க, எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு ஜாகுவார், ஓல்வோ வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். அந்த கார்ஸை கம்பேர் பண்ணும்போது அதை கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் யோசிச்சு தாங்க நீங்கள் வண்டி வாங்கணும். எல்லாராலையும் ப்ரைஸ் என்னடா 37 lakhs தானே நான் வாங்கிட்டேன்னு சொல்லி கூட வாங்க முடியாது. அது அந்த ப்ரொஃபைல் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இதை என்னால் மெயின்டைன் பண்ண முடியும்னு இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த காரை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வாங்கிட்டு ப்ரோ சொல்கிறான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் இருக்குது. அதுதாங்க பேசிக்காக அந்த 3 கார், பென்ஸு, BM, ஆடி 3மே வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு கார் வாங்கினீங்கன்னா மெயின்டைன் பண்ணிடலாம். ஒரு A3ஓ A4ஓ இல்லைனா BMW ஒரு 3 Series இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பென்ஸில் ஒரு C கிளாஸ் வாங்கினீங்கன்னா மெயின்டைன் பண்ணிடலாம். ஒரு ஜாகுவாரில் ஒரு XF வாங்கினீங்க, இல்லைனா ஒரு XE வாங்கினீங்க, XJ எல்லாம் ரொம்ப கஷ்டம். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம்னு சொல்கிறேன், நான் எல்லாருக்கும் சொல்லலை. இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஆகுங்க. இந்த மாதிரி ஓல்வோவில் S90, XC60, இந்த S90 எல்லாமே கொஞ்சம் இதுவாக தான் வரும். ஏன்னா அதோட பிரேக் பேட்ஸாக இருக்கட்டும், அதில் வர அந்த சின்ன சின்ன விஷயங்களுங்க, சஸ்பென்ஷன் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. அது கியர் ஷிஃப்டிங் வந்து ஆகிறதே தெரியல ஆக்சுவலாக, டிரான்ஸ்மிஷன் எல்லாமே. அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த வண்டியில் மிஸ் பண்ணுறது பேடல் ஷிஃப்ட்டுங்க. எவ்வளோ காசு போட்டு வாங்குகிறோம், ஒரு பேடல் ஷிஃப்ட் வந்து இல்லைன்றது வருத்தமாக தான் இருக்குது. பட் பரவாயில்லைங்க, ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் காராக அவங்க கொடுக்கல. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காராக கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ரீமியம் காராக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இட்ஸ் ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதாவது கார் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓல்வோ S90யோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லலாம். இங்கே வருங்க ஒரு பட்டன் இருக்குங்க, இது கொடுத்தீங்கன்னா அப்படியே பேக் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, டச்சு. இதில் அந்த கூகுள் சர்ச்செல்லாம் இருக்குங்க. இப்போ ஒரு கனெக்டர் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் போட்டோன்னா நம்ம யூடியூப் எல்லாமே பார்க்கலாங்க. என்னென்னமோ வந்துருச்சுங்க. இந்த IRMஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ IRMஸ் மிரர்ஸுமே இருக்குது. இதெல்லாம் இந்த இடத்துல பண்ணவே கூடாது. ஸோ ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, ஸ்லோவாக போங்க, மற்ற யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோசஸ், லவ் யூ ஆல், ஹேவ் எ கிரேட் டே, டேக் கேர், பாய் கைஸ். நான் இந்த வண்டியோட ஸ்பெக்கே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலைங்க, அதை அப்படியே சொல்லிட்டு வீடியோ முடிச்சிடுறேன். இது வந்து 2 லிட்டருங்க, டீசல் 4 சிலிண்டர் தான் இந்த வண்டியில். ஸோ D4 4 சிலிண்டர். அண்ட் இதோட பவர் அப்படின்றது நம்ம பேசல, BHP பற்றி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. 400 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு 181 இதோட பவர், 181 BHP, 400 Nm ஆஃப் டார்க். அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கு கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7ன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. மைலேஜ் வந்து 18 வரைக்கும் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 கிடைக்கணும் சிட்டியில். அண்ட் டாப் ஸ்பீட் வந்து 180 to 200ங்க. அதுக்கு மேலாம் ரீமேப்பிங் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிட்டிலையும் நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ஸ்டீரிங்குமே ரொம்ப ஒரு டைட்டாக இல்லை, ஜாலியாக டெய்லி காரை யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் அப்பப்போ பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் வந்து வண்டிக்கு கரண்ட்டாக தான் இருக்குது. வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா கீழே எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். பை கைஸ், பை. பிரேக்கிங்கெல்லாம் ஷார்ப்பாக இருக்குங்க, ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்காக ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கிங். இருங்க, ரொம்ப கேஷுவலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு S கிளாஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஒரு யூட்டர்ன் போடும்போதோ ஒரு டிராஃபிக் நிற்கும் போதோ வந்து ரொம்ப பயமாக இருக்கும், யாராவது இடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லைங்க, எல்லா பக்கமும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதுலேயே நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டு நம்மளே மேனுவலாக கியரும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாங்க. அப்படியே நீங்கள் அந்த பாடல் ஷிஃப்ட்டை இருக்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதை பண்ணிக்கலாம். ஹைலைட் வேணால் நீங்கள் இப்படி ஆன் பண்ணிக்கலாம், ஆன் ஆகிடும்.
வென்டிலேட்டட் சீட்ஸ் தான் அப்படியே சூப்பராக இருக்குது.